இன்றைய திருமந்திரம் பாடல் முதல் தந்திரம் 8ஆம் தலைப்பு பிறர் மனை நயவாமை. பாடல் எண் 201. பிறர் மனை நயவாமை இது ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு பொருள் நம்ம உலக ரீதியாக ஒரு பொருள் பார்க்கப்படுகின்றது. இப்போது பிறர் மனை அப்படின்னு சொல்லப்படுறது. பட் ஆனால் இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல். ஏன்னா பிறர் மனை அப்படின்னாலே எடுத்தோடனே அடுத்தவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்படின்றது தான் நம்ம பொருளாக வரும். பட் புத்தக விளக்கங்களில் கூட பார்த்திங்கன்னா பல இடத்துல அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல மனை என்ற ஒரே வார்த்தை இருக்குது இல்லையா, அந்த மனை என்பதற்கு வீடு என்று பொருள் இருக்கின்றது, மனைவி என்று பொருள் இருக்கின்றது, குடும்பம் என்று பொருள் இருக்கின்றது, பலவிதமான பொருள் இருக்குது. ஸோ அதற்கு எல்லாத்திற்கும் சேற்றார் போலத்தான் இந்த 3 பாடலையுமே விளக்கம் வச்சிருக்காரு. பிறர் மனை நயவாமை அப்படின்னு சொல்லி, நயவாமனைனா ஆசைப்படாமல் இருக்கிறது. ஸோ முதலடியில் ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே, இது முதலடி. ஆத்தமனையால், ஆத்தம்னா அன்பு அப்படின்னு பொருள். ஆத்தம் என்றால் அன்பு. என்ன மாதிரி ஆத்தம் அப்படின்னா, டைரெக்டாகவே அன்புள்ள மனையால் அகத்தில் இருக்கவேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆத்தமனையால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்தம் அப்படின்னா எப்படி புரிஞ்சிக்கலான்னா, இப்போது அன்பினுடைய ஆரம்ப நிலை ஒன்று இருக்குது, நடுவு நிலை ஒன்று இருக்குது, முற்றுப்பெற்ற நிலை ஒன்று இருக்குது. இப்போ குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் கொஞ்சம் அளவு கடந்த அன்பு செலுத்துகிறாங்கன்னா அதை நுகர்கின்றவர்களும் திருப்பி அதே மாதிரி அன்பு செலுத்தணும்னு ஒரு எண்ணம், சின்ன எண்ணமாவது தோணிடும். கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திருப்பி கோவம் தானே போடுவாங்க, அன்பியாக செலுத்துவாங்க. நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அன்பு கோவப்பட்டால் கோவம் வரும், அன்பு செலுத்துவாங்க. அப்போ யார் எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகின்றார்களோ அதற்கு இணையான அன்பு செலுத்துதல் என்பது ஒன்று. இன்னொன்று, ஆத்தம் என்பதற்கு இன்னொரு கருத்து இருக்குது. அப்பா மீது காட்டக்கூடிய அன்பு என்பது ஒன்று, மனைவி மீது காட்டக்கூடிய அன்பு என்பது வேறு வகை. ஏன்னா அம்மா கிட்ட இருக்க அன்பு மரியாதை இருக்கும், நிறையா. மனைவி கிட்ட உரிமை இருக்கும். குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பு என்பது வேறு. குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பு என்பது எப்படின்னா, அந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்லா வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணம் அங்கே ஒளிஞ்சிருக்கும். ஸோ மரியாதைன்னு ஒன்று இருக்குது, உரிமைன்னு ஒன்று இருக்குது, எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம் என்பது அங்கே ஒன்று இருக்குது. ஸோ 3 விதமான அன்புகள் இங்கே இருக்குது. அடுத்தது மனையால், இதான் ஆத்தம் என்பதற்கு இதான் பொருள். ஸோ என்ன மாதிரி நமக்கு அன்பு கிடைக்குதோ அதற்கு ஏற்றார் போல் நம்ம அன்பு செலுத்தல். குழந்தைங்க நம்ம மேலே அன்பு செலுத்துது, அதுக்கு ஏற்றார் போல் அன்பு. அம்மா மேலே இருக்க மரியாதையோட அன்பு குழந்தைங்க மேலேக்கிட்ட போகாது இல்லைங்களா. ஸோ அதான் எந்த மாதிரி அன்பு கிடைக்குதோ அதற்கு எதிர்மறையான ஒரு அன்பை கொடுக்கறது, இதுதான் ஆத்தம். மனையால் அப்படின்றாரு. ஸோ மனையால் அப்படின்னா தனக்கு உண்டான சொந்தமான ஒரு பொருள் என்று பொருள். இது நேரடியாக அகராதியில் மனை என்பதற்கு மனைவி என்பது பொருள் இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இருக்கும்போது அப்படி நேரடியாக பொருள் வந்துடும். ஆனால் அதற்கு உள்ளார்ந்த பொருள் என்றால் மனை என்று சொல்லப்படுவது நமக்கு உரிமையான ஒரு பொருள் என்று பொருள். மனை என்றால் நேரடியாக வீடு தான், இடம். ஸோ அப்போ நமக்கு சொந்தமான பொருள் என்று ஒரு பொருள் இருக்கிறது நம்மக்கிட்ட. ஏதாவது ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குல்ல, வாடகை வீட்டிலே இருந்தால் கூட சரி, ஒரு டிவியோ இல்லையா, எதுவோ ஒரு பொருள் நமக்கு என்று சொந்தமான ஒரு பொருள் என்று ஒன்று இருக்கும். அப்போ அந்த பொருள் அகத்தில் இருக்கவே அப்படிங்கிறார். அகம்ன்றதே 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். அகம்ன்றது ஒன்று நம்ம மனசுக்குள்ளே இருக்குன்றது ஒரு பொருள், நம்மளுக்கு உரிமையான இடத்துல இருக்குன்றது ஒரு பொருள். நம்ம வாடகை வீட்டிலே இருந்தால் கூட சரி, ஒருத்தர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, வாடகை வீட்டில் அவருக்கு சொந்தமான டிவி ஒன்று இருக்கும், ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்கும், ஃபோன் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பொருள் தானே. அந்த பொருள் மீது ஒரு பற்று என்பது ஒன்றும் அவங்களுக்கு இருக்குல்ல. அந்த பொருள் எந்த மாதிரி அவருக்கு பயன்படுகின்றதோ அதற்கு ஏற்றார் போல் பார்த்துக்குவார். இப்போ டிவி நல்லா தெரியுதா, டிவி மேலே பசங்க பந்து போட்டு விளையாண்டா கூட போடாத, உடஞ்சிரும். பற்று. டிவி எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுதோ அந்த அளவுக்கு அதை பாதுகாக்கணும்னு ஒரு எண்ணம். இதே ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுக்குவோம், தூக்கி போடணும் அப்படின்னா பசங்க பந்து போட்டு விளையாட போடு நல்லா போடு, புது டிவி தானே வாங்க போகிறோன்ற எண்ணம் வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன மாதிரி பயன்படுகின்றதோ அதற்கு ஏற்றார் போலத்தான் அந்த பொருள் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம். அப்போ அகத்தில் இருக்கவே அப்படின்னா அப்போ ஒரு நல்ல பொருள் ஒன்று இருக்கின்றது. அது வீடாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அங்கே நம்மளுடைய மனதில் இருக்கவே, நம்மோடு நம்முடைய இடத்தில் இருக்கவே, இதான் முதல் அடியில் சொல்கிறாரு. 2வது அடியில்
காத்த மனையாளை காமுறும் காளையர் அப்படிங்கிற, காத்த மனையாளை அப்படிங்கிற. இப்போது நம்மக்கிட்ட அந்த பொருளை வச்சு விவரமாக சொல்லிட்டார், நமக்கு சொந்தமான பொருளை சொல்லிட்டார். இப்போ அந்த பொருளை நம்ம காத்துக்கிட்டு தானே இருக்கோம், பத்திரமா எடுத்து தானே வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் அவர்களுக்கு என்று ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளையும் அவர்கள் காத்து கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் காத்த மனையாளை அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு ஒருத்தருக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர், அவருக்கு என்று வீட்டில் ஒரு பொருள் இருக்கலாம், அவர்களுக்கு என்று குடும்பம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை பார்த்து மனை ஆலை அப்படிங்கிறார். ஸோ அவர்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை காமுறும் காளையர் அப்படிங்கிறார். காமுறும், காமம்னா நேரடியாகவே இச்சை என்று பொருள் இல்லை, ஆசை என்று பொருள். அப்போ இன்னொருத்தர் ஒரு பொருள் வச்சிருக்காரு, அந்த பொருள் மேலே ஆசைப்படும் காளையர் அப்படிங்கிறது. காளையர் அப்படின்னா வழக்கமாக நமக்கு கொஞ்சம் இளமையோடு இருக்கவங்கள காளையர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பசங்களாம் நல்ல வாலிப காளை அப்படின்னு பேசுவாங்க, காளைக்கு இணையாகவே சொல்லுவாங்க, முறுக்கிட்டு நிற்பாங்க. ஏன் இந்த இடத்துல காளையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, அவங்க ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதை அடைந்தே தீர்வதற்கு என்ன வேணால் செய்வாங்களாம். இப்போ இன்னொருத்தர் வீட்டில் ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன், இப்போ காத்த மனையாளின்றார், இன்னொருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் வச்சுருக்காருன்னு வச்சுக்குவோம். எய்த்தாப்பில் இருக்கவருக்கு அந்த ஃபோனை பார்த்துன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, அந்த ஃபோனை எப்படியாவது எடுத்துடணும், இல்லை பிடிங்கிடணும், ஏமாத்திடணும், திருடிடணும், ஏதோ ஒன்று. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள், தன்னுடைய உடம்பிற்கு ஏதாவது பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் எனக்கு அந்த பொருள் வேண்டும். ஏன் காளைன்றாங்க? காளை மாட்டை அடக்கிறவங்களாம் காளையர்னு சொல்லுவாங்க. ஏன் காளை மாட்டை அடக்க போகிறாங்க? உடம்புக்கு காளை மாடு குத்தும், கிளிக்கும், ரத்தம் வரும், இறந்து போகிறவங்களாம் கூட இருக்காங்க. என் உடம்பு அடிபட்டாலும் பரவாயில்ல, கை கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் போய் காளை மாட்டை அடக்கிறேன்ட்டு போகிறாங்க இல்லையா? அந்தமாரி என் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட இருக்க பொருளை நான் பற்றி கொள்வேன், எனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கு ஆசை. காமம் என்றால் நேரடியாகவே ஆசை என்றுதான் பொருள். வீட்டில் பசங்க ஆசைப்படுவாங்களே ஏதாவது ஒரு பொருளுக்கு, அதை அந்த பொருளை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி, எல்லார் வீட்லையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை பார்த்துருக்கலாம் இல்லையா, பசங்க செய்கிறது எல்லாமே. இதுதான் இந்த இடத்துல ஆசை, காமம் என்று சொல்லப்படுவது. அதுதான் உலக ரீதியாக வேறு சொல்லப்படும் இச்சை இங்கே காமம் என்று தான் சொல்லப்படுகின்றது. அது மேலெழுந்த வாரியாக இந்த பாடலுக்கு பொருள் பார்க்கும்போது வரும். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்பது அடுத்தவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பொருள் சொந்தமாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு பொருள் சொந்தமாக இருக்குது அப்படின்னா பொருள். அந்த பொருள் அவர்களுடைய கர்மாவை அனுபவிப்பதற்காகத்தான் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன மாதிரி கர்மாவை அனுபவிக்கணும், அது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இருக்க கர்மாவை நம்ம தான் தீக்கணும். அடுத்தவங்க பொருளை போய் தீட்டு போனால் அவங்க கர்மாவை நம்ம ஏன் அனுபவிக்கணும் இங்கே? ஸோ பாடலுடைய உட்கருத்து அதுதான். இப்போ 3வது அடியில் என்ன சொல்கிறாரு? காய்ச்ச பலாவின் கலியுண்ண மாட்டாமல் அப்படிங்கிறார். காய்ச்ச பலாவின் அப்படிங்கிறார். காய்ச்ச பலான்னா ஒரு காய்த்து தொங்கிய பலா, இது ஒரு உவமையாக சொல்கிறார். பலாச்சொலை பிடிக்காதவங்களும் இருப்பாங்களாண்ணா, பலாச்சொலை அவ்வளோ இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது காய்ச்ச பலா அப்படிங்கிறது. அது கனிங்கிற, ரொம்ப பழுத்து போய் தொங்குதான், காய்ச்சி ரொம்ப கனியாக சாப்பிடக்கூடிய அளவிற்கு அது இருக்கான். அதை உண்ண மாட்டாமல் அப்படிங்கிறார். அதை சாப்பிட்றதுக்கு விரும்பாதவங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க வீட்டில் அவர் கையில் ஒரு பழம் இருக்கான், பலாப்பழம் ஒன்று கையில் இருக்கான், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு விரும்பாமல் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன் பலாப்பழத்தை மட்டும் சொல்லியிருக்காரு? நீ எவ்வளோ பழம் இருக்கு, சப்போட்டா பழம் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, இதெல்லாம் கூட இனிப்பாக தானே இருக்கும். ஏன் உங்களுக்கு பலாப்பழத்தை மட்டும் சொல்கிறாருன்றதுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நான் 4வது அடிக்கு சொல்லிட்டு அதை சொல்கிறேன், அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பலாவினுடைய இனிப்பு கையில் இருக்குது, அதை சாப்பிட விரும்பாமல் ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறே அப்படிங்கிறது. ஈச்சம்பழம் பார்த்தீங்கன்னா, ஈச்சம்பழம் எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில, கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். தென்னை மரம் மாதிரி உயரமாக இருக்கும், சுற்றி முள்ளாக இலைகள் இருக்கும், தென்னை மரத்தில் இருக்க மாதிரியே நடுவில் இருக்கும் ஈச்சம்பழம். அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், உடம்பெல்லாம் கிழிச்சு விட்டுரும் அந்த ஈச்சம்பழத்தை ஏற்றோம்னா. நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் கூட 2 மரம் இருக்குது, எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 கிலோ 100 கிலோ வரைக்கும் இருக்கும் ஈச்சம்பழம், மேலே காய்ச்சி தொங்குது. ஆனால் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, எடுக்கவும் முடியாது, அது வாட்டுக்கு கிடக்காங்க. வர்றவங்களாம் பார்த்து இவ்வளோ ஈச்சம்பழம் இருக்குப்பா, எப்படிப்பா இதை எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு திருப்பி போயிடுவாங்க. எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அது எடுக்கணும்னு நினச்சா அதுக்கான மிஷினரிலாம் வந்துருச்சு இன்றைக்கி, ஜேசிபி எல்லாம் வச்சுக்கிச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் எந்த வித எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது இல்லையா? அதுதான் சொல்ல, ரொம்ப கடினப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறே அப்படிங்கிறாரு. இடர்னா என்ன? இங்கே துன்பம் என்று பொருள்.
துன்பப்பட்டு அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது ஒன்று, இல்லைன்னா அதை போய் பறிப்பதற்காக துன்பத்தில் மாட்டிக்கொள்வது ஒன்று. ஸோ 2 விஷயத்த சொல்லிடுறாருங்க. ஸோ இப்போ பலாம்பழத்துக்கு வருவோம். ஏன் பலா மட்டும் இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் முக்கணின்னு சொல்லுவாங்க. மா, பலா, வாழை, இதை முக்கணியில் சொல்லியிருப்பாங்க. ஏன் முக்கணியில் இந்த 3ஐயுமே சொல்லியிருக்காங்க? இந்த 3 கனியுமே எந்த பூஜையிலையும் நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஒரு பூஜையில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் முக்கியம்னுவாங்க, தேங்காய், வெத்தலை பாக்கு தான் முக்கியம். நீங்கள் பலாப்பழம் வச்சு தான் ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த கோவிலில் எந்த பூஜையிலையும் சரி பலாப்பழம் வச்சு தான் சாமிக்கு முன்னெல்லாம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி இல்லவே இல்லை. ஆனாலும் முக்கணிகளில் இதை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் முக்கணியில் இதை வச்சுருக்காங்கன்னா, 3 பழத்திற்கும் 3 விதமான தன்மைகள் உண்டு, நல்ல குணாதிசயங்கள் உண்டு. இப்போது வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் வாழைப்பழத்தை இறைவனுக்கு படைக்கிறோன்னா அதற்கு நிறைய காரணம் இருக்குது. ஒன்று, அந்த பழம் கொட்டையில் இல்லாத வந்த பழம். இதில் பலருக்கு இந்த பதில் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு கொட்டையே கிடையாது. அதில் யாரும் ஒரு மாங்காய் எடுத்து வச்சோம் அப்படின்னா கொட்டையை யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தான் அந்த கொட்டையை போட்டிருப்பார். அந்த கொட்டையில் தான் மாமரம் வந்திருக்கும், அதுலேருந்து வர மாங்காயை தான் கொண்டு போய் இறைவனுக்கு வச்சுருப்போம். அப்போ அது கூட ஒரு எச்சிலான உணவு தான். வாழைப்பழம் அப்படி கிடையாது, கண் வச்சு தான் வரும். ஸோ வாழைப்பழத்துக்குள்ளே இருந்து விதை போட்டெல்லாம் அதெல்லாம் வராது. இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த எளிய பதில். ஆனால் வாழைப்பழத்திற்கு என்று ஒரு தன்மை உண்டு. இப்போ ஒருத்தருக்கு லோ ப்ரெஷரில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவரே சாப்பிடாம மயக்கத்தில் கிடக்கார், 2 நாள் 3 நாள் சாப்பிடாம மயக்கத்தில் இருக்கார், உடம்பு பாதிச்சிருச்சு. இப்போ அவருக்கு உடனே சாப்பாடு கொடுத்தா கூட சரி, சாப்பாடு உள்ளே போய் செரித்து அதில் இருக்க குளுக்கோஸ் ரத்தத்தில் சேர்ந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பரவி அவருக்கு சத்து வர்றதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் ஆயிடும், அரை மணி நேரமாவது ஆகும் அந்த எனர்ஜி அவருக்கு கிடைக்கிறது. வாழைப்பழம் அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே அது ரத்தத்தில் கலந்துடும், குளுக்கோஸ் உள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். அதான் வாழைப்பழத்துறது. அதனால தான் சாமிக்கு வச்சா சாமி பிரசாதம் சாப்பிட்டே ஆகணுன்னுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் விரதம் இருந்து தான் போவாங்க. விரதம் இருந்தனே பசியில் இருப்பாங்க, பயங்கரமான பசி, யாரும் மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. இவங்க என்னைக்கு பொங்கல் வச்சு சமைச்சு இல்லை சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு அது உடம்புல ஊறி என்னைக்கு வருது. அதனால் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழத்தை தான் சாமி பிரசாதம் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. வாழைப்பழம், தேங்காய், இப்போ கூட பார்க்கலாம், தேங்காவை அங்கேயே உடைச்சி அங்கேயே சாப்பிடுவாங்க. காரணம் என்னென்னா, தேங்காய் வயிற்றுக்கு நல்லதுன்றது ஒரு பக்கம், அதுக்கும் சில அறிவியல் காரணம் இருக்குது. நான் ரொம்ப இதுக்குள்ளே போனேன்னா பாட்டை விட்டுட்டு விலகி போயிடுவேன், அதனால் அதுக்குள்ளே போகலை. வாழைப்பழத்தில் இருக்க இன்னொரு தன்மை என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது மனசில் ஒரு மாதிரியான மூளையில் ஒரு மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். கோபம் வரும்போது ஒரு மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமோ, இந்த வாழைப்பழம் சாப்பிட்டோன்னே அந்த கெமிக்கலில் தானாக அதுவே உற்பத்தி பண்ணி கொடுத்துருமா. அப்போ தானாகவே இந்த இடத்துல அவங்க மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இந்த அறிவியலில் ஒரு காற்று சொல்லுவாங்க, சிரிப்பு வாயின்னு சொல்லுவாங்க. அந்த வாயை மோந்து பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சினிமாலெலாம் கூட ஒரு படத்தில் வரும், பார்த்துருப்பீங்க. அறிவியலில் உண்டு. எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் சரி, அந்த வாசனையை மோந்து பார்த்தா அது போய் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னா அது உள்ளுக்குள்ளேருந்து இயற்கையாகவே ஒரு ஆனந்தத்தை ஊற்றெடுக்க வைக்கும். ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய ஆனந்தத்தை கொடுக்கின்ற ஒரு வாழைப்பழம் இருப்பதினால் அதற்கு முக்கணியில் அதை ஒன்றை வைத்தார்கள். மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றது ஒன்று, உடம்புக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஸோ 2 விஷயத்துக்காக வாழைப்பழத்தை வச்சாங்க. 3வது மா. ஆக்சுவலி மா, பலா, வாழை, நான் வாழைப்பழத்தை பலாவை தான் கடைசியில் சொல்கிறேன். 2வது மா. ஏன் மாம்பழத்தை சொன்னாங்க அப்படின்னா, இயற்கையிலே எந்த பழங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை மாம்பழத்துக்கு உண்டு. இன்றைக்கி கிடையாது, நான் சொல்கிற விஷயம் இன்றைக்கி கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன வயசில் அவங்க மாம்பழம் சாப்பிட்ருக்கோம். அந்த மாம்பழத்தை அம்மா 2ஆக அறுத்து வைப்பாங்க, உள்ளேருந்து பெரிய ஈ ஒன்று வரும். எல்லாருமே இது பெரியவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த மாம்பழத்தை கட் பண்ணால் ஒரு ஈ கூட வரதில்லை, அதுக்கு பேர் பெரிய ஈனே சொல்லுவாங்க. அது மாம்பழ ஈன்னு சொல்லுவாங்க, வேறு சில பேர்கள்லாம் கூட அதை சொல்லுவாங்க, பெரிய ஈ, மாம்பழ ஈ. அது எப்படி எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி மூச்சு விட்டுச்சு, எப்படி சாப்பிட்டுச்சு, அது எப்படி சேர்ந்துருக்கும். அந்த பூவாக இருக்கும்போது அந்த பூச்சி போய் முட்டை விட்டுட்டு வந்துடும். மாம்பழம் வளர வளர என்ன ஆகிடும், அப்படியே அந்த பூக்கள் மூடி மாம்பழமாக வந்துடுது. உள்ளுக்குள்ளேயே அந்த பூச்சியும் மாம்பழம் வளர வளர பூச்சியும் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கு தேவையான காற்று உள்ளே இருக்கிறது. அதற்கு தேவையான என்னென்னலாம் ஒரு பூச்சி வளருவதற்கு தேவையோ அத்தனை குணாதிசயங்களும் மாம்பழத்தில் இருக்கின்றது. அந்த மாதிரி மாம்பழத்தில் நம்ம உடம்பிற்கு தேவையான என்னென்னலாம் தாதுக்கள் தேவையோ அத்தனை தாதுக்களுமே அதில் உண்டு. அதனால தான் மாம்பழத்தை முக்கணியில் ஒன்று கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க மாம்பழம்லாம் வேறு, இன்றைக்கி மருந்து போட்டு தான் வருது ஃபுல்லாகவே.
எடுத்தோடனே பூ கொட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரசரசன்னு ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. ஸ்ப்ரே அடிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வச்ச பூச்சி முட்டை அங்கேயே செத்து போகுது. அதில் இன்றைக்கி மாம்பழத்துக்குள்ளெல்லாம் வர்றதே இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பிட்டோன்னா அந்த பலன் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இயற்கையான மாம்பழங்கள் இப்போது கிடைப்பது இல்லை. நம்ம வீட்டில் நாமளே மாம்பழத்தை வச்சு வளர்த்து நம்மளே எடுத்து சாப்பிட்டா தான் உண்டு. மூன்றாவதான் பலா. ஸோ ஒன்று, வாழைப்பழம் ஆனந்தத்தை கொடுக்குது, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. மாம்பழம் உடம்புக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ, இப்போ உடம்புல 10 சுண்ணாம்பு சத்து இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு 16 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, மண் சத்துக்கள். ஒரு சத்து கம்மியானா கூட சரி, இந்த மாம்பழம் என்ன பண்ணிடும், அதை சரி பண்ணி கொடுத்துரும். வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த மாம்பழம் சாப்பிட்டா போதும், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் அதை சமப்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். அந்த அந்த இது மாம்பழத்துக்கு உண்டு. ஒன்று மனம் சம்பந்தப்பட்டது, ஒன்று உடல் சம்பந்தப்பட்டது. வாழைப்பழம் மனம் சம்பந்தப்பட்டது, மாம்பழம் உடம்பு சம்பந்தப்பட்டது. பலா அறிவு சம்பந்தப்பட்டது. பலாப்பழம் என்பது அறிவு. கணித நூல் அப்படின்னு சொல்லிட்டே ஒன்று இருக்குது. நம்ம தமிழ் இலக்கண கணிதமே ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியாக நினைவில்லை. எண் கணித விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எண் கணித விளையாட்டில் சில பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, இலக்கண இலக்கிய பாடல்கள்லாம், செய்யுள்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யுள் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க. இதையும் கூட்டினா இந்த நம்பர் வரும், இதையே பெருக்குனா இதான் வரும், இதான் அதோடைய கூட்டுத்தகன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். நான் ஆக்சுவலி இந்த கிளாஸ் இன்றைக்கி வெளியிலேருந்து எடுக்கிறதுனால அந்த பாட்டு என்கிட்ட வச்சுருக்கேன். நான் இப்போ அவசரமாக அந்த ஓப்பன் பண்ணனால என்னால் தேடி எடுக்க முடியல. நான் எடுத்து வச்சுருப்பேன் அந்த பாட்டை கூட. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு பலாப்பழம் இவ்வளோ பெருசு, எல்லாருக்கும் தெரியும், வாங்கிட்டு வந்திருப்போம். முள்ளாக தான் இருக்கும். பலாப்பழத்தை பிரிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 சொலம் இருக்கும். அதோடைய அளவு சிறியது பெரியது அளவதை பொறுத்த வரைக்கும். பிரித்து எண்ணும்போது தான் நமக்கு உள்ளே எத்தனை இருக்குன்னு தெரியும். ஆனால் பலாப்பழத்தை பிரிக்காமலேயே உள்ளே எத்தனை சுளைகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் அந்த கணக்கு அதிகாரம்னு சொல்லுவாங்க. கணக்கு ஒன்று இருக்குது. அது இந்த மேலே காம்பு இருக்கும் இல்லையா, காம்பை சுற்றி இருக்கிற இதை எண்ணுவாங்க. எண்ணி அதை 5ஆல் பெருக்கிறது, 3ஆல் வகுக்கிறதுன்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. கணக்கு சொல்லி கடைசியில் வரக்கூடிய விடை இருக்கும். இதான் அதில் இருக்க சுளைன்னுவாங்க. கரெக்டாக எண்ணி பார்த்தா கரெக்டாக அத்தனை சுளை இருக்கும். ஸோ பலாப்பழத்தில் இங்கே அது நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவை மேம்படுத்தக்கூடிய தன்மைகள் அதுக்கு அதிகமாக இருக்குது. இந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுறது உலக ரீதியாக பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற அறிவு கிடையாது. நேரடி எல்லாரும் அப்படி புரிஞ்சிக்கூடாது. நம்ம கல்விக்கர்னா இது பலாப்பழத்தை சாப்பிட்டா நின்றுனா படிப்பு வரும், அந்த அறிவு கிடையாது. இந்த அறிவு என்று சொல்லப்படுவது எப்படி ஒழுக்கத்தோடு வாழ்தல், நம்ம எப்படி ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கிறது, எப்படி ஒழுக்கத்தோடு வாழ்கிறது அப்படின்னு ஒழுக்கத்திற்கான அறிவை எல்லாத்தையுமே அது நமக்கு இங்கே சிந்தனை வழியாக எடுத்து கொடுக்கும். ஸோ ஒன்று மனம் சம்பந்தப்பட்டது, ஒன்று உணவு சம்பந்தப்பட்டது, ஒன்று அறிவு சம்பந்தப்பட்டது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய அறிவு அதுதான். எப்படி ஒழுக்கமாக வாழணும்னு சொல்கிறது தான் பெரிய அறிவு. இன்றைக்கி இருக்க அறிவை வச்சு பணம் காசு சம்பாதிச்சிடலாம். பணம் காசை வச்சு ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சந்தோஷத்தை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒழுக்கத்தை சரியாக வச்சு பணக்காசையும் சம்பாதிக்க முடியும், ஒழுக்கத்தையும் சம்பாதிக்க முடியும். அதுதான் அதில் இருக்கக்கூடியது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒழுக்கத்தை இருந்தால் எப்படிங்க பணங்காசு வரும்னு கேட்கலாம். அனுபவித்தவர்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஃபோர்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை ஒன்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லண்டனில் இருக்குது. அந்த பத்திரிக்கையாரங்க உலகத்தில் இருக்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனியர்ஸ் எல்லாருமே, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்டு, நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம வகுப்பில், ஒரு 1000 கோடீஸ்வரர்களை உலகம் ஃபுல்லாக எடுத்து இவங்க ஏன் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 10 பேர் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால இவங்களாம் கோடீஸ்வராக இருக்காங்க, நீங்களும் இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் கோடீஸ்வரராக இல்லான்றதான் அந்த பத்திரிக்கையுடைய கடைசி இதாக எழுதி முடித்தாங்க, கட்டுரையை முடித்தாங்க. அந்த 10 விஷயத்தில் அவங்க சொல்கிற மூலமே ஒழுக்கம் தான். ஒழுக்கம் இருந்ததுனால தான் அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இதில் சொல்லப்படுது. டிசிப்ளினா, அந்த ஒரு நேரத்தை கூட வீணடிக்கக்கூடாது, ஒரு வினாடி நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது. நாளைக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு இன்றைக்கே முடிவு பண்ணி வச்சு ஒரு நேரத்தையும் வீணடிக்காமல் நம்ம காரியத்தை செஞ்சுக்கிட்டே போனோம்னா அப்போ அதற்கான பலன் நிச்சயமாக அங்கே கிடைக்கிது. அவங்க வீணடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ இப்போ அறிவு சம்மந்தப்பட்டப்பான தான் இந்த பலா. அதனால தான் அந்த முக்கணியில் கொண்டு இதை வச்சாங்க. இப்போ காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாதாலும் 3வது அடியில் பாடலில் சொல்லியிருக்காரு. அப்போது என்ன சொல்ல வர்றாரு, நம்மக்கிட்ட இயற்கையாகவே முதடியில் சொன்னார் பாருங்கள், ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே, நம்மக்கிட்ட இயற்கையாகவே ஒன்று இருக்கின்றது. ஒழுக்கம் என்பது இயற்கையாகவே இருக்கின்றது. நம்மக்கிட்ட அறிவை வச்சுக்க முடியும், ஆரோக்கியத்தை வச்சுக்க முடியும், நம்மளால் மன மகிழ்ச்சியை வச்சுக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் அகத்தில் இருக்க
இது நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு எப்படி அறிவை வளர்த்துக்கிறது, ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சிக்காம பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோனு வாங்கிட்டான்னு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஈச்சம்பழம் தான் அவனுக்கானது, அவங்ககிட்ட தான் இருக்கும். நம்ம நினச்சிட்டதுனால அவங்ககிட்ட நம்மகிட்ட வந்துடுமா? வராது. ஈச்சம்பழத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு வாய் ருசிச்சு பேசிகிட்டே இருந்தால் மட்டும் கிடைச்சிடுமா? கிடைக்காது. அதை போய் கிடைக்கும்னா ரத்தம் படும், கையை காலை கிழிச்சு விட்டுக்கும், மேலதுக்கெல்லாம் கை கால் உடையும், எல்லாமே நடக்கும். அதெல்லாம் ஏற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும். இதுபோல் ஆசைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் அந்த பாடலில் சொல்லக்கூடிய மூலமான கருத்து. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இங்கு ஒவ்வொருவருடைய மனிதர்களிடத்திலும் அன்பான ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருளை அவர்களிடமே தான் இருக்கின்றது. அது எப்படி அவர்களுக்கு பயன்படுமோ அதை அவர்கள் அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இதை அவர்கள் யாரும் எதுவும் சிந்திப்பதில்லை. அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை வைத்து இவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அறிவை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் இதனை செய்யாமல் அடுத்த எதற்கும் பயன்படாத ஒரு துன்பத்தில் மாட்டிவிடக்கூடிய ஒரு பொருளின் மீதே இவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. பாடலை படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும், வார்த்தைகள்லாம் புரிகிற மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இந்த பாடலில் இருக்கிறது.